வணக்கம். கமலா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் தேர்வுக்கான குரூப் 4 புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி 3 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் போடாதவங்க வந்து டெலிகிராம் லிங்க்ல பிடிஎஃப் இருக்கு, அதை படிச்சுட்டு டெஸ்ட் போடுங்க. டிசம்பர் 18ஆம் தேதி, அதாவது 4வது டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, பழைய புத்தகத்தில் உள்ள 6ஆம் வகுப்பு உள்ள 8ஆம் வகுப்பு வரை உள்ள சேர்த்து எழுதுவும் பிரித்து எழுதுவும் வந்து டெஸ்ட். அடுத்து டிசம்பர் 19ஆம் தேதின்னு பார்த்தோம்னா 9th 10th ஓல்டு புக்கு டெஸ்ட் 6ன்னு பார்த்தோம்னா 11th 12th உள்ள ஓல்டு புக்கு சேர்த்து பிரித்து எழுதுக. இது சிலபஸில் உள்ளது தான். சிலபஸ் படி அவங்க கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா நம்ம எழுதலாம். அழுப்புணர்ச்சி விதி படி கூட யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அடுத்து டிசம்பர் 21ஆம் தேதின்னு பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட்டு புணர்ச்சி விதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து எழுத இதுவரையும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வைக்கப்படும். டிசம்பர் 22ஆம் தேதின்னு பார்த்தோம்னா பகடை சமூகம் டைமண்ட் ஒர்க்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெஸ்ட் வைக்கப்படும். டெஸ்ட் கொஸ்டின் வந்து வழங்குறதுக்கு லேட் ஆனாலும் டெஸ்ட் ஷெடியூல் படி நீங்கள் அடுத்தடுத்து படிச்சுட்டு போங்க. டெஸ்ட் ஆனால் தொடர்ந்து கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா சந்திப்பில்லை. இதெல்லாம் ஏன் ஒவ்வொன்றா வைக்கிறோம்னா நம்ம டக்குன்னு சேர்த்து எழுத பிரித்து எழுத பார்க்க ஈஸியாக தான் இருக்குது. அது டெஸ்ட்டு போடும்போது தான் தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்னு. அடுத்து சந்திப்பிலை வந்து டாபிக் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக வந்து தேரியாக இருக்கிற கான்செப்ட் ஃபுல்லாக வந்து சந்திப்பிலையில் உள்ளது படிக்கணும். அதுக்கப்புறம் மட்டும் தான் சந்திப்பிலையில் உள்ள கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் உள்ள டெஸ்ட் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி.